வெற்றிலை தீபம். வெற்றிலை தீபம் நான் என்னோடய அனுபவத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முடிஞ்சால் நீங்களும் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் உங்களுக்காக பகிர்ந்திருக்கேன். வெற்றிலை தீபம் நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வெற்றிலை தீபத்து மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஒரு விளக்கு ஏற்றினா கூட அது உண்மையாக ஏற்றணும், மனசார நம்ம ஏற்றணும், அது ஒழுங்காக ஏற்றணும், ஏற்றி சாமிக்கு கும்பிட்ணும் அப்படி தான் நினச்சி நான் இருப்பேன். ஆனால் 48 நாள் விரதம் இருந்தேன். இப்போது கந்த சஷ்டி விரதம் போச்சு இல்லையா, அப்போ 48 நாள் விரதம் இருந்தேன். அந்த விரதத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம எல்லாமே விளக்கேற்றுவோம். ஸோ அப்போ வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வெற்றிலை தீபம் வந்து ஃபஸ்ட் நாள் ஏற்றினேன். அந்த முதல் நாள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றும் போது என்ன சொன்னேன்னா, முருகர்கிட்ட, அப்பா முருகா, நான் இந்த வெற்றிலை தீபம் போடுறேன், யாருக்குமே நான் இந்த விளக்கு போட்டதுனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிற நிலைமை மட்டும் எனக்கு கொடுக்காத, நான் எப்போவுமே அதுக்கு சாட்சியாக இருக்கணும், இந்த வெற்றிலை தீபம் போட்டதுனால தான் எனக்கு நல்லது நடந்தது, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு யாருக்காவது நான் சொல்கிற நிலைமையிலே எனக்கு கொடுக்கணும் முருகா அப்படின்னு நான் என் முருகனோட உத்தரவோடு தான் நான் அந்த வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்தேன். போட்டு 48 நாள் எனக்கு கஷ்டம் வந்தது. நம்ம இந்த தீபத்தை போடுறதுனால தான் பிரச்சனை வருதான்ற தோன்ற அளவு கூட எனக்கும் எல்லாமே நடந்தது. ஆனால் நான் எதையும் விடவே இல்லை. கண்டினியூஸாக அந்த தீபம் போட்டுகிட்டே இருந்தேன் 48 நாள். இந்த டைமில் தான் சாமி கும்பிட்ணும், இவ்வளோ டைமுக்குள்ளே பண்ண அப்படிலாம் இல்லை. நான் எனக்கு வந்து எல்லாம் எப்போல்லாம் நான் சாமி கும்பிட்றேனோ அப்போல்லாம் எனக்கு நல்ல நேரமாகவே நினச்சிட்டு தான் நான் முருகரை கும்பிடுவேன். 48 நாளும் நல்லபடியாக முடித்தேன். அதை நான் என்றைக்குமே எப்படி சொல்கிறது, நான் வந்து நம்ம 48 நாள் விடவே கூடாது. கண்டினியூஸாக நான் அந்த வெற்றிலை தீபம் போட்டுகிட்டே இருந்தேன். 48 நாள் மகா கந்த சஷ்டி விரதத்தை நான் முடித்தேன். தீப தூப ஆறுதனோட மன சந்தோஷத்தோடு நான் அந்த முடித்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 49வது நாள் எனக்கு நான் என்ன வேணும்னே என் அப்பா முருகன் அதை எனக்கு கொடுத்தாரு. அதை விட ஒரு படி மேலே தான் எனக்கு கொடுத்தாரு. சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது, கண் கலங்குது. ஏன்னா நினச்சே பார்க்கல, நம்ம விரதம் இருந்தோம், இதுக்கப்புறமா அது நடக்க போதா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் எனக்கு கண்டிப்பாக நடந்தது அந்த விஷயம். நான் எப்படி அதை உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு முருகர் கொடுத்தாரு அதை. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு தடங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதே மாதிரி நிறைய தடங்கள் வந்தது அந்த விஷயம் நான் பண்ணும்போது. நிறைய பிரச்சனை வந்தது. நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உனக்கு இது நடக்குதுன்னு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை அது இப்படி கிடையாது, நம்ம இதனால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கண்டினியூஸாக நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். 48 நாளும் முடிச்சுட்டு எனக்கு அந்த விஷயம் நடந்த பேர் நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் நான் விரதம் இருந்து முருகருக்கு சாமி கும்பிடுவேன். ஓம் சரவண பவன 108 முறை எழுதுவேன். கந்த சஷ்டி கவசம் சொல்லுவேன். இது அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம கஷ்டப்பட்டோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 48 நாள் அந்த வெற்றிலை தீபம் போட்டோம், ஏன் இப்போ நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம ஏன் இப்போ போட மாட்டேங்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ திரும்ப என்ன பண்ணேன்னா, எல்லாம் வருகிற செவ்வாய்க்கிழமை எல்லாத்துலேயும் நான் திரும்ப போட ஆரம்பித்தேன். இப்போல்லாம் நான் செவ்வாய்க்கிழமையில் சாமி கும்பிட்றனோ இல்லை வெள்ளிக்கிழமை கும்பிட்றனோ அப்போல்லாம் வந்து முருகருக்கு கண்டிப்பாக அந்த வெற்றிலை தீபம் நான் கண்டிப்பாக போட்டுட்டு தான் கும்பிடுவேன். அது என் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிடுச்சு, அதை போடணும், அது போட்டால் தான் எனக்கு வந்து முருகர் இருக்காரு அப்படின்ற மாதிரி. முருகருக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணணும். நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தேன். ஆனால் எல்லாமே எனக்கு அந்த 48 நாள் எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் அமைஞ்சது. உங்களுக்கும் அதே மாதிரி அமையணும். நீங்களும் இந்த வெற்றிலை தீபம் போட்டு பயனுள்ளதாக சொல்லணும். இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் இதை போடுங்க, வெற்றிலை தீபம் போடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வெற்றிலை தீபம் போடும்போது சிலர்லாம் சொல்லுவாங்க, சண்டை வரும், பிரச்சனை வரும் வந்திருக்கு, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இதை போடுறது கிடையாதுன்னா. ஆமாம், கண்டிப்பாக வரும். நம்ம கூடவே இருக்கவங்க யார் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்க யார், நல்லது பண்ணுறவங்க யாருன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய வரும். அந்த விஷயம் ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். முருகரோட துணையோடு எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கும் நல்லது நடக்கணும். நீங்களும் மனசார வேண்டி மனமுருகி அந்த வெற்றிலை தீபமும் சரி, இல்லை முருகருக்கு உங்களால் முடிஞ்சது என்ன நினச்சி வேண்டுதல் வச்சு அந்த முருகர்கிட்ட வேண்டுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணும். கண்டிப்பாக நடக்கவும் செய்யும். ஓம் சரவண பவன் 108 தடவை எழுதுங்க, கந்த சஷ்டி படிங்க. மனசு கஷ்டமாக இருக்கும் போது கண்டிப்பாக கந்த சஷ்டி கேளுங்க. முருகரோட அருள் உங்களுக்கு எப்போவுமே பரிபூரணமாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. முருகர் நம்மளுக்கு எல்லா நாளுமே நம்மளுக்கு உறுதுணையாகவே இருப்பார். கோயிலுக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக சாமி வீட்டில் கும்பிடுங்க. ஏதோ ஒரு
பிரச்சனையா, ஏதோ நம்மளுக்கு மனசில் ஒரு 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 கவலை இருக்குதா, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ அந்த கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. ஒரு அந்த ஒரு நிமிஷம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு ஒரு 2, 3 நாள் கழிச்சு நம்மளுக்கே தெரியும். ஒரு இதனால தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் எல்லாமே மாறும். முருகர் கண்டிப்பாக மாற்றுவார். கந்தன் இருக்க பயமேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும். நீங்களும் வெற்றிலை தீபம் போடணும். என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த பதிவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சரவண பவ. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் இல்லை சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களை எதிர்பார்க்குறேன். நான் என்னோடய அனுபவங்களே இது மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. மேலும் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்தி பரவசம்.